அது மட்டும் என் லட்சியம் இல்ல. உங்களை வச்சு உங்களை எப்படி கவுக்குறேன்னு பாருங்க. குரு சேஸ்திரத்தை கிருஷ்ணர் எப்படி கவுத்தாரோ அதே மாதிரி உங்களை ஜெயிக்காம நான் விட மாட்டேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. నమస్కారం బాబీ, ఎలా ఉన్నారు? బాగున్నావా? కూర్చో. ఇది కృష్ణ. హలో. நான் மருதல பிள்ளை. అలాగా. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி இருந்தாங்கல்ல, ராஜேஸ்வரி, அவங்க பொண்ணு. ஓ ஐ see. ஹலோ மேம். உங்க அத்தனை பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். உன்னை வச்சே நான் எப்படி ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியில சேர்மன் ஆகுறேன்னு பாரு. நான் உங்களை தான் ரொம்ப நம்பி இருக்கேன். சொல்லுங்க. நீங்க தான் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி இவளுக்கு ஓட்டு போட்டு எப்படியாவது ஜெயிக்க வைக்க சொல்லணும். கண்டிப்பா பண்ணிடலாம். ராம் ஏதாவது சின்ன விஷயம் தானே, அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாரு. ஓகே ஓகே, கண்டிப்பா சப்போர்ட்லாம் பண்ணுவாரு. அவர் தங்கச்சி பொண்ணு தானே. சரி. போறதுக்கு உங்க அம்மா வேற இப்ப இல்ல. விஷயம் தெரியாம நீ எனக்கு சப்போர்ட் பண்றல, இதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா நீ வருத்தப்படுவ. சுதா, வாங்க. அப்பாவுக்கு என்னாச்சு? அது வந்து யாருமா? தெரிஞ்சவர் தாம்மா, என் கம்பெனிக்கு வருவாரு. வணக்கம். அப்பா இப்ப எப்படி இருக்காரு? இன்னும் ஐசியூல தான் இருக்காரு. இன்னும் கண்ணை திறக்கல. பார்க்கலாமா? நீங்க போய் பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம். இந்த பக்கமா? சுதா, டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்ல, யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்களா தம்பி, எப்படி கிழிஞ்ச நாராட்டம் படுத்து கிடக்குறாரு. என்ன ஏதுன்னு கேட்டா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாக்டர் கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் தம்பி, அப்படி உடனே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன அவருக்கு பெரிய வியாதி? எனக்கு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு தம்பி. பயப்படாதீங்கம்மா, நான் போய் டாக்டரை பார்த்து பேசி என்னன்னு கேட்டு வரேன். கவலைப்படாம இருங்க. அம்மாவை பார்த்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். நான் ராம் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டியோட சன் ராஜேஷ். ஓ, ராமோட சன்னா நீங்க? ஆமாம் சார். அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காங்க. குட். எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. அது ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? அவர் உடம்புக்கு என்னாச்சு? அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சவங்களோட அப்பா தான். ஓஹோ. அவருக்கு இப்போ எப்படி இருக்கு? சிவியர் அட்டாக் தம்பி. ஹார்ட் அட்டாக்கா? எஸ், இட்ஸ் மேசிவ் அட்டாக். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. சரியான நேரத்தில் கொண்டு அட்மிட் பண்ணதுனால உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிடும்னு நம்புங்க. ஆனால் இன்னும் 12 hours கழிச்சு தான் என்ன பண்ணுறதுனே சொல்ல முடியும். அப்புறம் செக்அப் பண்ணி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி டாக்டர், நீங்கள் கொஞ்சம் பர்சனல் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. பணத்தை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் நான் பார்க்காம இருப்பேனா? நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. சொல்லுங்கள். பேஷண்ட்டோட மிஸ்ஸஸ் வந்து
எஜுகேஷன் நாலேஜ் இல்லாதவங்க அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. சரி தம்பி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா அவர் நல்லபடியா குணமாகி வருவாரு. சரி, பாய். தேங்க்யூ. அப்பா, பல நாள் கனவுப்பா இன்னைக்கு நிறைவேற போகுது. கனவு மட்டும் இல்லடா, இது ஒரு சவால். பரம்பரையா வியாபாரத்துல கொடி கட்டி பறக்கிறவன் நான். எனக்கு போட்டியா வந்தவ தான் அந்த ராஜேஸ்வரி. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில என்னோட எக்ஸ்போர்ட் நிலைமை கொஞ்சம் சரிஞ்சிருச்சு. கரெக்டா அந்த சமயத்துல அவன் நுழைஞ்சிட்டா. என்னதான் நாம சம்பளத்தை திருப்தியா கொடுத்தாலும் சில திருப்தி இல்லாத ஸ்டாஃபுங்க கம்பெனியில இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அதிகமா சம்பளத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். அதுக்கப்புறமா யோசிக்கிறதுக்குள்ள அவ ரொம்ப டெவலப் ஆயிட்டா. முதல்ல அவளை கவுத்தலான்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அவளை உறவாடி கெடுக்கணும்னு தோணுச்சு. அவ கம்பெனி ஷேர்களை வேணும்னே நானே அதிக விலை கொடுத்து வாங்கினேன். என்னோட சில ஏஜென்சிகளையும் அவளுக்காக விட்டு கொடுத்தேன். எனக்கு பதிலா உன்னை இந்த கம்பெனிக்கு போர்டு மெம்பர் ஆக்கினேன். ராஜேஸ்வரிக்கு அடுத்து இந்த கம்பெனிக்கு நீ தான் சேர்மன். அதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடுகளும். யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, என் விஷயத்துல ராஜேஸ்வரிங்கிற யானையே அடியோட அழிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சேர்மன் ஆகத்தான் போற. என்னதான் பகையா இருந்தாலும் ராமுக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. அப்படி இருக்கையில இந்த விஷயத்துல ராமு உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டாரா? அந்த அளவுக்கு அவங்கள யோசிக்க விட்டா தானே. இங்க இருக்கிற அந்த 3% ராமு கூடயும் பழக்கம் இருக்கு. அதுலயும் டாக்டர் நடேசன்கிறவரு அவரோட குடும்ப நண்பர். அந்த நடேசனை நம்ம சைடுக்கு கொண்டு வரதா ராமு எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ராமோட பிசினஸ் என்ன நம்பி தான் நடக்குது. அதனால நான் சொல்றபடி தான் அவர் கேட்டு நடப்பார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்போ வந்துடுவாங்க சார். எத்தனை பேர் வர வேண்டியது, இத்தனை பேர் தான் வந்திருக்கீங்க பாருங்க. சார், எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் 2 பேர் வராம இருக்காங்க. அவங்கெல்லாம் ராஜேஸ்வரியோட விசுவாசிங்க. அப்பா, அவங்க தான் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களும் நமக்கு தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துடுவாங்க சார். டேய், அவங்களுக்கு போனை போடு. This number is currently switched off. This number is currently switched off. என்னடா அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. சுவிட்ச் ஆஃபா? ஆமா, நானே அவங்களுக்கு நேர்ல போய் சொல்லிட்டு வந்தேன். This number is currently switched off. Please try again later. அதுவும் சுவிட்ச் ஆஃப்ல தான்ப்பா இருக்கு. ஒருவேளை வராதவங்க ராஜேஸ்வரி பொண்ணு கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ? போர்டு மெம்பர்ஸ் மொத்தம் 8 பேர். குறைஞ்சபட்சம் 5 பேராவது மெஜாரிட்டி காட்டினாதான் உங்க சன் ஜெயிப்பாரு. இப்போ உங்க டீம்ல போர்டு மெம்பர்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. அப்படி வராத 5 பேரும் வேற ஒரு ஜட்ஜ் மூலியமா வேற சேர்மன் செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் எனக்கு பேச பழக்கம் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். கட்டாயம் சொல்ல முடியாது, இது என்னோட கடமை.
எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அது லாப நோக்கத்துக்காக இருந்தாலும் அது மூலமா ஆயிரக்கணக்கான குடும்பம் பொழைச்சிட்டு இருக்கு. எங்க அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம 1000 பேரை வாழ வைக்கிறத விட அந்த 1000 பேர் உழைப்புல நம்ம வாழ்றோங்கிறது தான் உண்மை. எங்க அம்மா சொல்றதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வேத வாக்கு. இந்த நிர்வாகத்துக்கு வரணுங்கிறது என்னோட ஆசை இல்ல. கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கம்பெனியை அழிக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த கம்பெனியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பொறுப்புக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். வயசுலயும் சரி அனுபவத்திலையும் சரி நான் உங்களை விட ரொம்ப சின்னவ. சோ நீங்க தான் எனக்கு வழிகாட்டியா இருக்கணும். அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே இல்லாம தனி ஒரு பொண்ணா ஒரு அனாதையா உங்க முன்னாடி நிக்கிறேன். எனக்கு இப்போ எல்லா உறவும் நீங்க தான். இந்த சேர்மன் போஸ்டுக்கு உங்கள யாராவது நிக்கிறேன்னு சொன்னா நான் இப்பவே ஒதுங்கிடுறேன். இல்லம்மா, நீங்க தான் இருக்கணும். எங்க ராஜேஸ்வரி அம்மா நிர்வாகத்தை நீங்க தான் பாத்துக்கணும். உலகத்திலே விலை மதிக்க முடியாதது மனுஷனோட உயிர் மட்டும்தான். இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் கிருஷ்ணா தான். அவங்களோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியா இருக்கணும்னா என்னோட முழு ஆதரவையும் நான் கிருஷ்ணாவுக்கே தரேன். ஐயா வணக்கம். போன வாரம் சுந்தர்லிங்க என்னை பார்க்க வந்திருந்தாரு. அவர் தான் எப்படியாப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியுமே. என்கிட்ட ஆதரவு கேட்குற மாதிரி இல்லை அவர் பேசினது, ஏதோ மிரட்டுற மாதிரி இருந்தது. இப்பவே இப்படி இருந்தா அவரோட மகன் சேர்மன் ஆனா எப்படி இருக்கும்? இந்த நாடும் சரி, இந்த நாட்டை சார்ந்த தொழில் வளமும் சரி நல்ல அமையணும்னு சொன்னா நாட்டை நிர்வாகம் பண்றவங்களும் நல்ல திறமையானவங்களா இருக்கணும். அந்த வகையில என்னுடைய முழு ஆதரவும் ராஜேஸ்வரி அம்மாவுடைய மக கிருஷ்ணாவுக்கு தான். என்னோட ஆதரவும் கிருஷ்ணாவுக்கு தான். இந்த நிர்வாகம் நல்லபடியா நடக்கணும்னா அது கிருஷ்ணாவால மட்டும்தான் முடியும். நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் என்ன, என்னோட ஆதரவு கூட கிருஷ்ணாவுக்கு தான். மிஸ்டர் வரதராஜன் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். தொழிலையும் சரி, வர்த்தகத்துறையிலையும் சரி, அடுத்தவங்க கிட்ட பழகுறதுலையும் சரி, பண்பானவர் அன்பானவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவரோட மருமக தான் பாரதி. அந்த பாரதி என் மனைவிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அவங்க ஒருத்தங்களை கையை காட்டுறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்க முடியும்? நல்லவங்களா தான் இருக்க முடியும். அந்த வகையில் நான் கிருஷ்ணாவை மனப்பூர்வமா ஆதரிக்கிறேன். போர்டு மெம்பர் 8 பேர், அதுல 5 பேர் கிருஷ்ணாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆகையினால கிருஷ்ணாவை சேர்மனா தேர்ந்தெடுத்து தீர்மானிக்கிறேன்.